எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பணம் சார்ந்த முடக்கங்களும் தேரணும், செல்வம் மலை போல சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, வியாழக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய தை மாதத்தினுடைய சந்திர தரிசன நாளினுடைய சிறப்புகளை பற்றியும், இந்த குறித்த நாளனைக்கு ஒரே ஒரு துண்டு வசமை வைத்து எந்த குறித்த பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது ராஜயோகத்தை பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சந்திர தரிசனத்தினுடைய சிறப்புகளை அறியாதவங்க யாருமே இருக்க முடியாது. சந்திர தரிசன நாள் அன்னைக்கு யார் ஒருவர் பிறை தரிசனத்தை மேற்கொள்கிறாங்களோ அவர்கள் ஈசனை தரிசித்ததற்குண்டான புண்ணிய பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஏன்னா ஈசனுடைய தலையில பிறை இருக்கு இல்லைங்களா, அதனால இந்த பிறை தரிசனத்தை ஒருவர் காணும் பொழுது ஈசனையே பார்த்ததற்குண்டான பலன் கிடைப்பதாகவும் சொல்லப்படுது. அப்படி அந்த விதத்தில் நமக்கு இந்த சந்திர தரிசனமானது குருவார நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வியாழக்கிழமை நாளோடு சேர்ந்து வருது. அது மட்டும் இல்லாம கரி நாளும் இருக்கு அப்படிங்கிறது இன்னுமே கூடுதலான சிறப்பு. கடனை ஒருவர் அடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அற்புதமான பிறை தரிசன நாளின் பொழுது, அதாவது எம்பெருமானுடைய ஆசீர்வாதத்தை பரிபூரணமாய் பெறக்கூடிய விதத்தில் நமக்கு பிறை தரிசனம் கிடைக்குது இல்லைங்களா. அப்படி அந்த நாளன்னைக்கு நமக்கு கரிநாளும் இருக்கு அப்படிங்கிற காரணத்தால கண்டிப்பா இந்த நாளன்னைக்கு கடனை திருப்பி செலுத்துவதற்குண்டான ஒரு சின்ன முயற்சியை மேற்கொண்டாலே போதும், படிப்படியா நம்ம முழு கடனையுமே அடைப்பதற்குண்டான அருளானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம இது குருவார நாள், குபேர நாள் இல்லைங்களா. குபேர பகவான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே செல்வ வளங்களுக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர். அப்படி அவருக்கு உகந்த நேரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குபேர காலத்துல தான் நமக்கு இந்த சந்திர தரிசனமானது ஏற்படுது. அப்படிங்கிற காரணத்தால கட்டாயம் இந்த நன்னாள் நமக்கு செல்வம் கொழிப்பதற்குண்டான அருளை பெற்று தருவதில் துளியும் சந்தேகமே இல்லை. கண்டிப்பா இந்த குபேர நேரத்தில் வரக்கூடிய சந்திர தரிசனம் மாலை 5 to 8 அப்படிங்கிறது தான் குபேர நேரம் இல்லைங்களா. அப்படி இந்த குபேர நேரத்தில் வரக்கூடிய சந்திர தரிசனத்தை நம்ம முறையாக மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும், கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான செல்வ தடைகளும் விலகும். சரி, சந்திர தரிசனம் சரியா எந்த நேரத்தில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாலை 6:15 மணிக்கு மேலேருந்து நீங்கள் மேற்கு திசையில் பார்த்த மாதிரி நீங்கள் சந்திரனை தரிசிப்பது அப்படிங்கிறத செய்யணும். நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான், ஒருவேளை தெரியல அப்படின்னு சொன்னால் கூட அந்த மேற்கு திசையில் வரக்கூடிய ஒளியை பார்த்தாலே போதும், கண்டிப்பாக அதுக்கு நமக்கு இணையான பலன்கள் கிடைக்கும். நிறைய பேர் தெரியல அப்படிங்கிறதுக்காக பரிகாரம் செய்யலைன்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஒளி வரக்கூடிய இடத்த நீங்கள் பார்த்தாலே போதும், கண்டிப்பாக அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் கட்டாயமாக நமக்கு பலனளிக்கும். சரி, இப்போ எந்த மாதிரி நம்ம சந்திர தரிசனம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நம்ம வீடுகளில் வசம்பு வைத்திருப்போம் பார்த்தீங்களா, பணவசியம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகவே வசம்பு வைத்து நம்ம நிறைய பரிகாரங்கள் அனைத்துமே செய்திருப்போம். அப்படி அந்த பணவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வசம்பை ஒரே ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. உங்களால் வாங்க முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் புதுசு வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய புது வசம்பை மட்டும் பயன்படுத்தணும். எக்காரணம் கொண்டும் வேறு பரிகாரங்களுக்கு பயன்படுத்தின வசம்பை இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக செய்யவே கூடாது. ஒரு 3 அப்படிங்கிற எண்ணிக்கையில் வசம் எடுத்துக்கலாம். இல்லை ஒரே ஒரு துண்டு வசம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் போதும், ஒரு துண்டு வசம் எடுத்துக்கோங்க. கூட ₹1 நாணயத்தையும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் கொஞ்சம் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. துளசி இலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் துளசி இலைகள் சேர்த்துக்கலாம். இல்லை மல்லிகை, முல்லை இந்த மாதிரி வாசனையுள்ள மலர்கள் எது இருக்கோ அது நீங்கள் 1-2 சேர்த்து உங்களுடைய வலது உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள்ளங்கையில் வைத்தபடி நீங்கள் சந்திரனை தரிசிப்பது அப்படிங்கிறது செய்யணும். சந்திரனை தரிசிக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக 21 முறை ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி சந்திரனை தரிசிக்கணும். இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் நிறைய நேரங்களில் நம்ம ஒரு பூஜைக்கு உண்டான தட்டில் விளக்கு வச்சுட்டு அதில் கொஞ்சம் பால் வைப்பது, அப்புறம் பழங்கள் வைப்பது அப்படிங்கிறது எல்லாமே செய்து தீபாரதனை காட்டக்கூடிய விதத்துலையும் செய்வோம். அந்த முறையும் நம்ம பின்பற்றலாம். அது கூடவே நான் சொன்ன பொருட்கள் அனைத்தையுமே நம்ம வலது உள்ளங்கையில் வைத்து என்னுடைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதுவும் குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீரணும், வீட்டில் நல்ல ஒரு செல்வ சேர்க்கையானது ஏற்பட்டு கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டி நீங்கள் சந்திரனை தரிசிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி இந்த குபேர நேரத்தில் வரக்கூடிய சந்திர தரிசன நாளின் பொழுது கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு வசம்பு பரிகாரம் நமக்கு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும். இதெல்லாம் செய்திருங்க. செய்து முடிச்சுட்டு நம்ம கையில் வைத்திருக்கக்கூடிய வசம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்போ நான் சொல்லக்கூடிய இடங்களில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். பொதுவாக நம்ம வீடுகளில் சேமிப்புக்காக உண்டியல் வைத்திருப்போம். இல்லை பர்சில் கூட நம்ம பணம் சேர்ப்பது
அப்படிங்கிறது செய்வோம். எப்படி இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த பணம் சேமிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இந்த ஒரே ஒரு துண்டு வசம்பு வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம். அடுத்ததாக இரண்டாவது துண்டு வசம்பை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டு சமையலறையில் கல்லுப்பு ஜாடி பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா, அப்படி இந்த கல்லுப்பு ஜாடிக்கு அடியில் நீங்கள் வசம்பை போட்டுட்டு அதுக்கு மேலே கல்லுப்பு நிறைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். சந்திர தரிசன நாளின் பொழுது கைகளில் வசம்பு வைத்து இந்த குறிப்பிட்ட கல்லுப்போடு நம்ம இந்த வசம்பை சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாலே மகாலட்சுமி தாயாருடைய அம்சமாக கருதப்படக்கூடிய கல்லுப்பு கண்டிப்பாக நமக்கு பண ஈர்ப்பை ஏற்படுத்தி தருவதற்குண்டான வழியை பெற்றுத்தரும். நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரம் செய்கிறோம் இல்லைங்களா. அதனால் ஒரு துண்டு வசம்பை நீங்கள் கல்லுப்போடு சேர்த்துருங்க. பொதுவாக நம்ம கல்லுப்பு ஜாடி கடியில் வந்து ₹1 நாணயம் வைத்திருப்போம். நிறைய வாசனை பொருட்கள் எல்லாமே வைத்திருப்போம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இந்த மாதிரி நிறைய வைத்திருப்போம். இப்படி இந்த குறிப்பிட்ட பொருட்களோடு இந்த வசம்பு சேருது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீடுகளில் அள்ள அள்ள குறையாத பணவரவானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துலையும் வச்சுக்கலாம். அடுத்ததாக மூன்றாவது இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக நமக்கு பணவசியம் ஏற்படுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வீட்டில் நம்ம அழைக்காமலேயே நுழையக்கூடிய துஷ்ட சக்திகள். அப்படி அந்த வீட்டினுடைய நிலைவாசல் பகுதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நல்ல சக்திகளும் சரி கெட்ட சக்திகளும் சரி அது நுழைவதற்குண்டான நுழைவிடம் இல்லைங்களா. நீங்கள் சந்திர தரிசனத்தின் பொழுது கைகளில் வைத்திருக்கக்கூடிய இறுதி வசம்பை வந்து அதை ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்திலையோ இல்லை சிவப்பு நிற வஸ்திரத்திலையோ புதுசாக மட்டும்தாங்க இருக்கணும், பழசு பயன்படுத்தக்கூடாது. அதில் நீங்கள் சுற்றிட்டு அதை நீங்கள் வீட்டோட வாசலில் முன் வாசலில் நீங்கள் வெளி பக்கத்தில் கட்டி வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம். நிலைவாசலில் சைட்லேயும் நீங்கள் கட்டி வைக்கலாம், நடுவுலையும் கட்டி வைக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் மொத்தத்தில் நிலைவாசல் பகுதியில் நம்ம சந்திர தரிசன நாளின் பொழுது கைகளில் வைத்திருக்கக்கூடிய வசம்பை கட்டி வச்சாலே போதும். கண்டிப்பாக நம்ம வீட்டில் பணவசியமானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பணத்தடைகள் விலகணும், சேமிப்பு பலப்படணும், என்றென்றைக்குமே அள்ள அள்ள குறையாத பணவரவானது ஏற்பட்டு கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த குபேர காலத்தில் வரக்கூடிய சந்திர தரிசனம் நமக்கு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும். மாதம் வரக்கூடிய அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய சந்திர தரிசனம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பானது தான். இருந்தாலுமே இந்த தை மாத அமாவாசை அப்படிங்கிறது கூடுதலான பலன்களை அள்ளித்தரக்கூடிய நாளாக அமைது. அதனால் கண்டிப்பாக ஒருவர் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக பணம் சார்ந்த முடக்கங்கள் அனைத்துமே தீர்வதோடு மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய இந்த சந்திர தரிசனம் அப்படிங்கிறதால வீடுகளில் செல்வமழை பொழிவதற்குண்டான அருள் கிடைப்பதில் துளியும் சந்தேகமே இல்லை. சரி, இப்படி நம்ம வச்சாச்சு, இது எத்தனை நாள் வரைக்கும் அப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய சந்திர தரிசனம் வரைக்குமே அப்படியே இருக்கலாம். சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வைத்திருக்கக்கூடிய வசம்பு, அதுவும் சந்திர தரிசன நாளின் பொழுது கைகளில் வைத்திருக்கக்கூடிய வசம்பை வைக்கக்கூடிய காரணத்தால் அடுத்த சந்திர தரிசனம் வரதுக்குள்ளேயே நம்ம பொட்டி நிறைய பணம் சேர்வதற்குண்டான வாய்ப்பானது ஏற்படும். உண்டியலாக இருந்தாலும் சரி உண்டியல் நிறையும், பர்ஸில் சேமித்தீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி பர்ஸே நிரம்பி வழியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பண வசதியை ஏற்படுத்தி தரும். அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாதீங்க. முழு முயற்சியோடையும் நம்பிக்கையோடையும் செய்து பாருங்க. அடுத்த சந்திர தரிசன நாளின் பொழுது அதுக்கு முந்தைய நாளே வந்து இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஓடுகின்ற நீரில் விடுவது இல்லை யாருடைய காலமே படாத இடத்துல போடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இந்த பரிகாரம் நல்ல பலனை தந்தது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் தொடர்ந்து வரக்கூடிய சந்திர தரிசன நாளின் பொழுதும் இதே முறையில் நீங்கள் மேற்கொள்ளலாம். தவறு ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒருவேளை ஒரு துண்டு வசம்பு தான் நீங்கள் வைத்து பரிகாரம் மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஒரே ஒரு துண்டு வசம்பை கல்லுப்பு ஜாடியோடு சேர்ப்பது அப்படிங்கிறத மட்டும் செய்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா செல்வ வளங்களுக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குபேரருக்கு உகந்த வியாழக்கிழமை நாளோடு இணைந்து வரக்கூடிய தை மாதத்தினுடைய சந்திர தரிசன நாளின் பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பணம் சார்ந்த முடக்கங்களும் தீரணும், பணம் மழை போல சேரணும் அப்படின்னு சொன்னால் எந்த குறித்த பரிகாரத்தை நம்ம முறையாக மேற்கொள்ளணும், இதனால் கிடைக்கக்கூடிய மிகுதியான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.